வணக்கம் மக்களே. கடந்த 2 நாட்களா பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செய்தி ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம். கோவையில சூலூர் அப்படின்ற ஒரு இடத்துல 10 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி, அவர்கள அந்த ஒரு முட்காட்டுல தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நம்ம பரவலா பார்த்துருப்போம். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லா வீடியோவும் நான் சொல்லுவேன். இந்த வீடியோல நான் அப்படி சொல்லப் போறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயம் இந்த மாரி. பல பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுவதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்காங்க டிவிக்கு அரசுக்கு எதிராக. அது சொல்வதில் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆராய்ந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா சொல்கிறது ஓகே தான், காட்சி மாறினாலும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுவதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 10 வயது சிறுமி வீட்டுக்கு வெளியே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள் கூட விளையாடிட்டு இருக்கிறாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் அவர் பேர் கார்த்திக். அவர் பைக்கில் அந்த குழந்தைய கூட்டு போகிற, வாப்பா சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் போகுது. யார் அந்த கார்த்திக்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்தவர். அவங்க வீட்டுக்கு பரிச்சயமானவர் அவர். ஸோ அவர் கூப்பிட்ட உடனே சரி மாமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் போயிருக்கு. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கார்த்திக் என்ற நாய் என்ன பண்ணியிருக்குன்னா, குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நீ கத்துன அப்படின்னா உன்னை நான் சாவச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மிரட்டி அந்த குழந்தைய கொலை பண்ணி கற்பழித்து தூக்கி போட்டுட்டு முட்காட்டில் தூக்கி போட்டு போயிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். மோகன்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் இதெல்லாமே பார்த்துட்ருக்கிறான். அவன் பார்த்ததுனா இப்போ அவன் கைது செய்ய என்ன சொல்கிறான்னா, சார் எனக்கு இந்த கேஸுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார், நான் இதில் தொடர்பு இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒரு தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணுறத பார்த்தாலுமே தப்பு தான். அதனால் அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் முக்கியமான குற்றவாளி பார்த்தீங்கன்னா கார்த்தி தான். அவன் இந்த மாதிரி அந்த குழந்தைய கடத்தின்னு போயிட்டு இது பண்ணி கற்பழித்து பின் முட்காட்டில் தூக்கி போட்டு போயிட்டான். அதை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது போலீஸில் அவங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து போலீஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க குழந்தைங்க கூட விளையாடி இருந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த மாமா தான் வண்டியில் கூட்டின்னு போனார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பேஸ் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடும் போது அந்த குழந்தை ஒரு காட்டில் சடலமாக மீட்கப்படுது. அதுக்கப்புறமா அந்த குழந்தையை கைப்பற்றி பின் மருத்துவமனைக்கு எடுத்துன்னு போயிட்டு உடல் கூராய்வு பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆக்சுவலாக முன்னாடி இந்த கார்த்தியும் மோகன்ராஜும் என்ன பண்ணிங்கன்னா உறவினரோடு சேர்ந்து தேடிக்கிறான். இவன் தப்பே பண்ணாத மாதிரி அவன் குழந்தை கூட எல்லாமே சேர்ந்து உறவினரோட தேடிக்கிறான் குழந்தைய, ஏதாவது டவுட் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தேடிட்டே இருக்கும்போது யாருக்கும் எந்த டவுட்டும் வரல. கடைசியில் அங்கே விளையாட்டு இருக்க குழந்தைங்க சொல்கிறாங்க, அது பேஸ் பண்ணி அப்போ அந்த உண்மை அவனுக்கு தெரியுது. அவனுக்கு ஓடி போய் ஒழிஞ்சிடறானுங்க, வேற ஒரு இடத்துக்கு போயிடுறானுங்க. அப்புறம் போலீஸ் ஒரு 250 சிசிடிவி கேமரா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அது மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி இன்றைக்கி சிறை காவலில் வச்சுருக்கிறாங்க. மே 27ஆம் தேதியும் வைக்க சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போது இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க தாய்க்கே தெரியாமல் அந்த குழந்தைய பின்வாசல் வழியாக அவங்க அப்பாவுடைய சம்மதத்தோட குழந்தைய எரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொல்கிறாங்க. அது எந்த அளவில் உண்மைன்னு தெரியல. ப்ரெஸ் மீட்டில் அவங்க அம்மா சொல்லும் போது இந்த மாதிரியான இந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க சொல்கிறாங்க. ஸோ ப்ரெஸ்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்கும் போது ஸோ அவங்க முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்கிறாங்க. அவங்க மது போதையில் இருந்ததா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், என்ன காரணமான இருக்கட்டும், ஆனால் இங்கே பாதிக்கப்பட்டது 10 வயது சிறுமி. அந்த 10 வயது சிறுமி எவ்வளோ ஒரு பிரச்சனைக்குள்ளே ஆளாகிருப்பாங்க, எவ்வளோ ஒரு கஷ்டம், எவ்வளோ ஒரு வழிகளை தாங்கி இது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே யோசிக்கணும். இதை இப்போ நம்ம அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே சேர்ந்து அரசியல் பண்ணிட்டு டிவிக்கே தான் காரணம், நாங்கள் டிஎம்கே இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க, ஆனால் இப்போ இன்றைக்கி நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் பேசுங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை நம்ம ப்ளேம் பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடி இருந்தால் ஆக்சுவலி இப்படி தான் ப்ளேம் பண்ணிகிட்ருக்கோம், இப்போயும் ப்ளேம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே யோசிக்கணும். அப்படின்னு தான் நம்ம எல்லாமே முன்வைக்கணும். நம்ம எல்லாமே தேட ஆரம்பிக்கணும். குழந்தைகளை பாதுகாப்பாக வைக்கணும். அரசோட கடமை மட்டும் கிடையாது, பெற்றவங்களுடைய கடமையும் இருக்குது. இந்த குழந்தை வெளியில் விளையாடுதுன்னா யாருடைய பொறுப்பு? பெற்றவங்களுடைய பொறுப்பு தான். இப்போ நாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கோம். குழந்தை காணாமல் போச்சு அப்படின்னா நம்ம தான் தேடணும். காவல்துறையும் சேர்ந்து தேடும், நம்மளும் சேர்ந்து தேட வேண்டியிருக்கும்.
தேடுறதோடு நிற்றாமல் நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும். குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்தமாரி காரணங்கள்லாம் நடக்குது, இந்தமாரி விபத்துகள்லாம் நடக்குது. யாருமே இந்த காலத்தில் வந்து நம்ம யாரையுமே நம்ப முடியாது, யாரையுமே குறை சொல்ல முடியாது. உடனே தண்டனை கொடுங்க, உடனே தண்டனை கொடுங்க, உடனே தண்டனையும் கொடுக்க முடியாது. அவன் தான் செஞ்சானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர ஆராய வேண்டும். உடல் கூராய்வுலாம் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்ன இப்போ இவன் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பரிசீலனை செய்து கோர்ட்டுக்கு போய் பின்னாடி தான் வரும். இன்னொன்று நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, இந்த போக்சோ சட்டத்தின் கீழ் கைது அப்படின்னு சொல்கிறாங்க. போக்சோ சட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிய வைங்க. மக்களுக்கு தெரிவதை விட எல்லாருக்குமே தெரியணும். அது இப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, போக்சோன்னா வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, தூக்கி ஜெயிலில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடு மட்டும் நிற்காது. போக்சோனா என்ன, அதை வந்துட்டு கைது பண்ணி எத்தனை நாள் வந்து சிறை தண்டனை நமக்கு கிடைக்கும், என்ன மாதிரியான இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து சொல்லணும். அதாவது நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணணும். எல்லாருக்குமே டெலிகாஸ்ட் பண்ணால் தான் இந்த தப்பு செய்கிறவங்க வந்துட்டு யோசிப்பான். தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி தண்டனை சொல்லுங்க. நான் எல்லா இடத்துலையுமே தான் பார்க்குறேன். தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க, போக்சோ அதில் வந்து கைது பண்ணுறாங்க, வந்து சிறையில் அடைக்கிறாங்க. அவ்வளோதான் தெரியுதே தவிர அது என்னன்னு தெரியல. மேபி நிறைய பேருக்கு உள்ளே போக்சோவில் கைதாகி உள்ளே போனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் தெரியுது. எனக்கு வந்து போக்சோன்னா என்னன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஜெயிலில் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே கைதிகள்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் சொல்லுங்கள், எல்லாரும் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். என்னென்னமோ சொல்கிறீங்க, என்னென்னமோ நியூஸ் உடனே கொண்டு நியூஸ் எல்லாம் போகிறீங்க. போக்சோன்னா என்ன, என்ன பேஸில் கைது பண்ணுவாங்க, அந்த கைது பண்ணால் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான், எல்லாருக்கும் தெரியப்படுத்திங்கன்னா தான் குற்றத்தை வந்து கம்மி பண்ண முடியும். இந்த குற்றம் நடந்தது ஒரு 10 வயது சிறுமிக்கு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செவிலியர் வந்து அங்கேயே அதே வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்லே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், அதே ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு அங்கே சிகிச்சை செய்யும்போது ஒரு விபத்து ஏற்பட்டு அங்கே இறந்துறாங்க. இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய இப்போது ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய உடலையும் வந்துட்டு இப்போது எரித்திருக்கிறாங்க, உடல் கூறாய்வு செய்து. இப்போ அது ஒரு கேஸு, ப்ளஸ் இந்த 10 வயது சிறுமி ஒரு கேஸு. இந்த 10 வயது சிறுமி கேஸு இப்போது இதுக்கப்புறம் நம்ம நாட்டில் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாருங்கள். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டு தான் பொறுப்பு, போலீஸ் தான் பொறுப்புன்னு இல்லாமல் பெற்றவங்களும் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை முன்னெடுத்து நீங்கள் குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது பெற்றோர்களுடைய கருத்து தான், பெற்றோர்களுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.